வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேரளா பாயசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ மிக்சியில் மாவாக அரைச்சிக்கலாம். இந்த மாவாக அரைச்சிக்கலாம். நான் இப்போ அரைச்சிருக்கேன். இதை நம்ம சல்லாடையில் சலிச்சுக்கலாம். இதை சலிச்சு எடுத்துட்டேன். இதான் இருக்குது எனக்கு கப்பு. இதை திரும்பவும் நான் இங்கே போட்டு இதில் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் அரிசியை அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா அரிசியையும் அரைச்சி நம்ம சலிச்சுக்கலாம். பாருங்கள், மாவை எல்லாத்தையும் நான் சலித்து எடுத்துட்டேன். இதான் இருக்குது கப்பி. இதை போட்டுடலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு இட்லி பானை வச்சு கீத்தட்டு வச்சு ஒரு துணியை விரித்து போட்டு நான் இந்த மாவை இப்போ இதில் வேக வச்சுக்கிறேன். மாவை அந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். மாவு உணர்ந்துடக்கூடாது. மாவு ஈரத்தோடு இருக்கும் போதே அரைச்சி உடனே அவிச்சிடணும், இல்லைன்னா மாவு வேகாது. கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரைச்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நானும் சமயத்தில் கடையில் வாங்குவோம் முடியாதப்ப. இந்த மாதிரி மாவை இட்லி சட்டில் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி துணியை அப்படி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 10-5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம இப்போ மூடிக்கலாம். வாங்க இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா வெந்துருச்சு. இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே பாருங்கள் வெந்துட்டு. இதை நம்ம எடுத்து தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். வாங்க, இந்த மாதிரி நான் இப்போ எடுத்து துணியிலேருந்து எடுத்து கொட்டிட்டேன். நல்லா மாவு வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளால் திடீர்னு செய்ய முடியல அப்படின்னா நாளே இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு அவிச்சு அரைச்சி இந்த மாதிரி அவிச்சு இப்படி காய வச்சு வெயிலில் காய வச்சு மேலே ஒரு மெல்லிசாக துணியை விரித்து விட்டு காய வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிடும். காஞ்ச பிற்பாடு மாவை சலித்து சின்ன சின்ன இந்த மாதிரி கப்பியெல்லாம் உருண்டையாக இருக்கும். அதை திரும்பவும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா மாவாகிடும். அதை எடுத்து நம்ம கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வெயிலில் காய வைக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் காற்றுல இந்த மாதிரி கட்டியெல்லாம் நல்லா இப்படி உடச்சி விட்டுட்டு ஃபேன் காற்றுல நீங்கள் காய வச்சுட்டிங்கன்னா கூட காஞ்சிடும். ஆனால் ஃபேன் ஓடிட்டு இருக்கணும் காயிற வரைக்கும், இல்லைன்னா மாவு ஊச வாசம் வரும். ஃபேன் ஓடுற இடத்துல அப்படி தாம்பாளத்தில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிடும். நல்லா அந்த கட்டியெல்லாம் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்ருங்க. வாங்க மாவு பிசைகிறத எப்படின்னு நான் பார்க்கலாம். பாருங்க, நான் இந்த மாவில் பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். மீதி மாவை காய வச்சுட்டேன். அதுக்கு தகுந்த உப்பை சேர்த்துக்கலாம். மாவுக்கு தகுந்த உப்பை சேர்த்துக்கலாம். வெந்நீர் ஒரு 1.5 டம்ளர் நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த வெந்நீரை ஊற்றி நம்ம இப்போ கிண்டிக்கலாம். இது ஈர மாவுங்கிறதுனால தண்ணி அவ்வளோதான் இழுக்காது. காஞ்ச மாவுன்னா இழுக்கும் தண்ணி. ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி கலந்துக்குங்க. நம்ம மாவை வறுத்துட்டு செய்கிறத விட இந்த மாதிரி அவிச்சிட்டு இப்படி செஞ்சோன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொழுக்கட்டைக்கெல்லாம் இப்படி தான் அவிச்சிட்டு தான் நான் செய்வேன்.
நான் கொழுக்கட்டை இன்னும் சேனல் நான் போடலை டிஷ்ஷு, அதை ஒரு தடவை உங்களுக்கு நான் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி கிண்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், நான் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன் 1/4 கிலோ மாவுக்கு. அதெல்லாம் சரியாயிடுச்சு. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு நல்லா உருட்டி மாவு நான் பிசைஞ்சிட்டேன். இதில் ஆயிலெலாம் நான் எதுவுமே சேர்க்கலை. எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குது பாருங்கள், ஒட்டாமல் கையில். இதே மாதிரி மாவை இந்த மாதிரி அவிச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் சர்க்கரை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துக்காதீங்க, ஒரே ஜீரகம் வாசம் வரும். இதை வந்து நம்ம கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம வெல்லத்தை போட்டு தேங்காயோட மிக்ஸ் பண்ணி இதை நம்ம கிளறி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மாவை இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி தட்டி எடுத்துக்குங்க. கவர்லாம் வச்சு தட்டணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையாலேயே தட்டிக்கலாம். ஆயில் கூட வேண்டாம். இந்த மாதிரி தட்டி இதில் கொஞ்சமாக ஈடு வச்சு இப்படி உருண்டையாக உருட்டிங்க. இதை விட இன்னும் சின்ன சைஸாக கூட உருட்டலாம். நான் முதல்ல அது சின்னதாக தான் உருட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கையாலேயே இப்படி தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு உண்டானது மட்டும் கொஞ்சமாக வச்சுங்க, இல்லைன்னா எல்லாம் வெளியில் வந்துடும். இதுக்கு ஏலக்காய் யூஸ் பண்ணக்கூடாது, ஜீரகத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். இதை வந்து இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி பானைக்குள்ளே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். முடிக்கலாம். வாங்க இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். உருண்டை நல்லா வெந்துருச்சு, சுடுது. ஆறின உடனே நம்ம அதை உடச்சி காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ இதில் வந்து 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இதில் நான் 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ நான் வேக வச்ச உருண்டையை இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொதிக்கிட்டோம். இதை பாருங்கள், உருண்டை போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உருண்டையை வந்து உங்களுக்கு நான் காட்டலை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூடாக இருந்தது, என்னால் காட்ட முடியல. பாருங்கள், உள்ள ஈடெல்லாம். இதையும் நான் இதில் போட்டுடுறேன். மெதுவாக இருக்குது. இப்போ நம்ம இதில் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம்.
பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை நான் வறுத்துருக்கேன், இதை அதில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் எந்த மாவுமே நான் கரைச்சி ஊற்றலை, அந்த உருண்டை போட்டு கொதித்தது தான். மாவு கீவு ஆயில் கீழு எதுவுமே நான் தொட்டுக்கல கொள்ளல, அப்படியே உருட்டி அப்படியே போட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஏலக்காய் சேர்க்கக்கூடாது, ஜீரகத்தூள் தான் சேர்க்கணும். இப்போ இனிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துப்போம். இது இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் இருவிடும். சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இன்னும் சர்க்கரை கம்மின்னா கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஜாஸ்தி வேணா போட்டுக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்குது. கேரளா பாயாசம் ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் கொடுங்க. பாய். பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை நான் வறுத்துருக்கேன், இதை அதில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் எந்த மாவுமே நான் கரைச்சி ஊற்றலை, அந்த உருண்டை போட்டு கொதித்தது தான். மாவு கீவு ஆயில் கீழு எதுவுமே நான் தொட்டுக்கல கொள்ளல, அப்படியே உருட்டி அப்படியே போட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஏலக்காய் சேர்க்கக்கூடாது, ஜீரகத்தூள் தான் சேர்க்கணும். இப்போ இனிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துப்போம். இது இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் இருவிடும். சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இன்னும் சர்க்கரை கம்மின்னா கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஜாஸ்தி வேணா போட்டுக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்குது. கேரளா பாயாசம் ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் கொடுங்க. பாய்.